காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வதற்கு அவருக்கு எந்த ஒரு அடையாளமும் தேவைப்படுவதில்லை. எனக்கு பிரியமானவர்களே, நீங்க அடையாளம் இல்லாமல் அற்புதங்களை பார்ப்பீர்கள். நீங்க படித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய படிப்பிற்கான தேவைகளை அவர் சந்திப்பார். நீங்க ஒரு வேலைக்காக அநேக நாட்கள் காத்திருந்து அதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அடையாளம் இல்லாதபடிக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எப்படி இந்த கடனை அடைக்க போகிறேன், யாருக்கிட்ட இருந்து எனக்கு உதவி வரப்போகிறதுன்னு சொல்லி நீங்க காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு அடையாளத்துக்கு வேண்டி காத்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அடையாளம் இல்லாமல் உங்களுடைய கடன் பிரச்சனையை தேவன் அடைக்கப் போகிறார். ஏதோ ஒரு வழி துறக்க வேண்டும். நிறைய பண தேவைகளா இருக்கிறது. எப்படி இதெல்லாம் சந்திக்கப்பட போகிறது? அடையாளம் இல்லாமல் அற்புதத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அதிசயங்களை பார்ப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்க்காத அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்கள் சிந்திக்காத அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். அடையாளம் இல்லாமல் கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்து உங்களை பலப்படுத்துவார். Have a nice day. God bless you.